வெல்கம் டு ஸ்ரீ சமையல். இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கவுனி அரிசியை நைட்டே வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊறித்து. இப்போ இந்த அரிசியை ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இதை மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துன்னு வரலாம். இப்போ மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். அதிகமாக அரைக்க தேவையில்ல, கொஞ்சம் லைட்டாக பல்ஸ் கொடுத்தா போதும். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கோங்க. இந்த அரிசியில் ஊறியிருந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 டம்ளர் வந்தது. எக்ஸ்ட்ரா ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். 5 பல்லு பூண்டை தட்டி வச்சிருக்கேன், இதை போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம். இது கொதிக்கிட்டோம், நம்ம இப்ப மூடிக்கலாம். தண்ணி நல்லா இப்ப கொதிக்குது. இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சால்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடிட்டு ஒரு 5 விசில் வச்சுக்கோங்க. மூடியாச்சு, வெயிட் போட்டுக்கலாம். ஒரு 5 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறேன். ப்ரெஷர்லாம் போயிடுது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர்லாம் போயிடுது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். கஞ்சி நல்லா சூப்பரா வெந்திருக்கு. கவுனி கஞ்சி சூப்பரா ரெடி ஆயிடுது. இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு ஒரு வேர்க்கடலை துவையல் தான் அரைச்சிருக்கேன். இது சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.